அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாரியம்மனோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லோரும் கால் பண்ணக்கூடியவங்க காளியம்மன் கோவில் அல்லது மாரியம்மன் கோவில், நாகம்மா கோவிலிருந்து கால் பண்ணி நாங்கள் எங்களை தேடி வர்றவங்களுக்கு நாங்கள் வேப்பிலை அடிக்கவோ அல்லது திணீர் மந்திரிச்சு கொடுக்கவோ எல்லோரும் மந்திரம் கேட்குறீங்க. அதுக்குண்டான ஒரு மாரியம்மனோட ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் மிகவும் ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் கோவில் வச்சுருக்கக்கூடியவங்க எப்பயும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலில் நீங்கள் இந்த மந்திரத்தை அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் தியானத்திலேயோ அல்லது 108 உருவோ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வத்தோட அனுகிரகத்தால் உங்களை தேடி வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வேப்பிலை அடித்தோ அல்லது விபூதி வைத்தோ நீங்கள் அதை அனைத்து பிரச்சனையும் சரி செய்ய முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது. இதை நீங்கள் உபாசன முறையில் அல்லது தெய்வத்தை நீங்கள் விஷம் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் முறையாக ஒரு வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூச்சி அறையில் தாயோட ஒரு திருவுருவ ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு, தாய்க்கு கூழ்னால் ரொம்ப பிடிக்கும், கூழ் வச்சுட்டு கொஞ்சம் வேப்பையில் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி மஞ்சள் விரிப்பு ஒன்று விரிச்சுக்கிட்டு ருத்ராட்ச மாலை கொண்டு நீங்கள் 108 உரு வச்சு காலை மாலை மொத்தம் 21 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் நாட்களை ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் தவிர்த்துருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த தாயோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த மந்திரம் சொல்லும் நாட்கள் உங்கள் கனவுகளில் தாய் வர்றது, குழந்தை ரூபத்தில் வர்றது, உங்களுக்கு ஏதேனும் எலுமிச்சம்பழமோ அல்லது திரிசூலமோ கொடுக்குற மாதிரிக்க கனவுகள் வந்தால் மிகவும் நல்லது. அதே போல் இந்த தாய் ஒரு அம்மாவை போல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் பண்ணுவாங்க. நான் இந்த மந்திரத்துக்கு நான் இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன். இவங்களை நம்ம வழிபடையில் நம்ம எப்படி வழிபடணும்னா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீங்கள் வழிபட வேண்டாம். ஒரு தாய் நம்மளை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தாய்க்கு நமக்கு தெரியும் நம்மளை நோய் நொடி வந்தால் எப்படி பாதுகாப்பாங்க. அதே போல் புது துணி எடுத்து தரது, நம்மளை எல்லா விஷயத்துலேருந்தும் நம்மளை தப்பை தட்டி கேட்குறது, அதே போல் எல்லாத்துலேயும் நம்ம தாய் எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதே போல் தான் இந்த தாயும் செயல்படுவாங்க. உங்களை நல்வழிப்படுத்துறது, உங்களுக்கு தேவையானதை தாய் கொடுத்து அருள்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாரியம்மனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்றே கிடையாது. அதே போல் உங்களை வீழ்த்த எதிரியாலையும் யாராலேயுமே முடியாது. ஏன்னா அந்த தாயானவள் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு தாய் போல் கவசமாக இருந்து காத்தருள் புரிவார். சரிங்களா? இந்த மந்திரம் சித்தியான பிறகும் நீங்கள் ஒரு தாய்க்கு ஒரு நெய் தீபம் ஒன்று போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரையில் தாயோட தரிசனம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயானவள் ஒளி ரூபத்திலேயோ அல்லது மங்களகரமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்போது இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, அறிவோம் பகவதி திரிலோக பகவதி வஷீகரி ஆனந்த கல்யாணி ஓம் தேவி வீரலட்சுமி என் வாக்கிலும் என் மனதிலும் நிற்கவே ஸ்வாக. இதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். அதே போல் எதிரி தொல்லைகள் இருக்காது, மன நிம்மதியாகும், நோய் நொடிகள் உங்களுக்கு தீரும் மற்றும் இந்த தாய் எப்பொழுதும் உங்கள் கூட இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.